வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று பயணத்தை பத்தி பேச போறோம். பண்டைய காலத்து செழிப்புல ஆரம்பிச்சு அடக்குமுறை, நெடிய போராட்டம், அப்புறம் எப்படி நவீன சுதந்திரம் கிடைச்சதுங்கிற ஒரு பிரம்மாண்டமான கதை இது. ஆமாங்க, இலங்கையில பிரிட்டிஷ் ஆட்சியோட முடிவை எப்படி நடந்துச்சுன்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அடர்ந்த காடுகளும் பிரம்மாண்டமான கோயில்களும் அளப்பரிய வளங்களும் நிறைஞ்ச ஒரு மிகச் செழிப்பான தீவாதான் இலங்கை இருந்துச்சு. ஆனா கடல் அலைகளை தாண்டி வந்த ஒரு பேரரசு இந்த நாட்டோட முழு வரலாற்றையும் அப்படியே மாத்தி போட்டுச்சு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட வருகை அங்க இருந்த நிலைமைய எப்படி தலைகீழா புரட்டி போட்டுச்சுன்னு இப்ப பாக்கலாம். முதல்ல பிரிட்டிஷாரோட வருகையும் கண்டி எப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுங்கிறதையும் பாப்போம். இந்த மர்மமான அதிகார மாற்றம் எப்படி நடந்துச்சு? இந்த முழு வரலாற்றையும் நாம சுலபமா புரிஞ்சுக்க இத 3 முக்கிய காலகட்டங்களா பிரிக்கலாம். ஒன்னு, காலனித்துவத்துக்கு முந்தைய செழிப்பான அந்த பண்டைய காலம். அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு 1948ல கிடைச்ச சுதந்திரம். ஆனா இது ரெண்டுக்கும் நடுல இந்த 1815 இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மாபெரும் பேரழிவை ஏற்படுத்தின ஒரு முக்கியமான திருப்புமுனை. அன்னைக்குதான் இலங்கையோட முழுமையான சுதந்திரம் பறிபோச்சு. 1815ஆம் ஆண்டு இலங்கையோட கடைசி சுதந்திர இராச்சியமான கண்டி பிரிட்டிஷார் கையில விழுகுது. அடர்ந்த காடுகள், அந்த மலையகத்தோட மிக கடினமான நிலப்பரப்புகள், அதோட கொட்டி தீர்க்கிற மழை, இதுக்கெல்லாம் நடுல நடந்த கடுமையான போர்களுக்கு பிறகுதான் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு முழு தேசமே பிரிட்டிஷ் பேரரசுக்கு முழுமையா அடிமையானதுதான். அடுத்ததா இந்த பொருளாதார சுரண்டலும் தேயிலை தோட்டங்களும் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். இப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பிரிட்டிஷாரோட முதன்மை நோக்கமே இலங்கையோட இயற்கை வளங்களை முழுமையா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான். மூடு பனி சூழ்ந்த அந்த அழகான மலைகளை என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரம்மாண்டமான தேயிலை தோட்டங்களை மாத்துனாங்க. தேயிலைகளை துறைமுகங்களுக்கு ஏற்றி செல்ல நீராவி ரயில்களை அறிமுகப்படுத்தினாங்க. இத வெளியில பாக்குறப்போ ஏதோ பெரிய முன்னேற்றம் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது வளங்களை உறிஞ்செடுக்கிற ஒரு இயந்திரத்தனமான வேலைதான். ஆனா இந்த பிரம்மாண்டமான தேயிலை உற்பத்திக்கு பின்னாடி கொடுத்த மனித விலை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அதிகம். பல்லாயிரக்கணக்கான தமிழ் தொழிலாளர்கள் இந்த தோட்டங்கள்ல ரொம்பவே கடுமையான இரக்கமற்ற காலனித்துவ நிலைமைகளுக்கு கீழே உழைக்க நிர்பந்திக்கப்பட்டாங்க. இந்த புதிய ஏகாதிபத்திய பொருளாதாரத்தை ஓட வைக்கிற வெறும் இயந்திரங்களா மட்டும்தான் அவங்க நடத்தப்பட்டாங்க. இது நெஞ்ச உருக்குற ஒரு உண்மை. சரி, இதனால ஏற்பட்ட பண்பாடு மற்றும் சமூக மாற்றங்கள் என்னென்ன, அத பத்தி இப்போ பேசலாம். இந்த கட்டமைப்புகள்ல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆங்கில பள்ளிகள், தேவாலயங்கள், நவீன நிர்வாக அமைப்புகள்னு எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா மறுபக்கம் அதோட நேரடி விளைவா உள்ளூர் கிராம மக்கள் கடுமையான வறுமையில தள்ளப்பட்டாங்க. பல தலைமுறைகளா இருந்த பாரம்பரிய சந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. பல நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்பட்ட அவங்களோட உள்ளூர் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கப்பட்டுச்சு. இந்த அடக்குமுறைகள் எப்படி தேசிய உணர்வின் எழுச்சியா மாறுச்சுன்னு அடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு அடக்குமுறையும் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது இல்லையா? முதல்ல மக்களுக்கு தங்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிற அந்த தேடல் ஆழமா புரிய ஆரம்பிச்சது. அந்த தாகம் வெறும் எண்ணமா மட்டும் நிக்காம ஒன்றிணைந்த அரசியல் இயக்கங்களா மெல்ல மெல்ல உருவெடுத்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு தீவோட எல்லையைத் தாண்டி உலகளாவிய போராட்டங்களாகவும் உரத்த குரல்களாகவும் மாறிடுச்சு. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு வரலாற்று எழுச்சி இது. இந்த மாபெரும் போராட்டத்தோட ஆயுதங்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அவை வாள்களோ துப்பாக்கிகளோ கிடையாதுங்க. செய்தித்தாள் அச்சு இயந்திரங்கள் மூலியமா மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கப்பட்ட விழிப்புணர்வு, அப்புறம் பல படித்த தலைவர்களோட உணர்ச்சிமிக்க உரைகள், வீதிகள்ல கொடிகளோடும் பதாகைகளோடும் தைரியமா நடந்த மாபெரும் பொது போராட்டங்கள். இந்த தேசிய உணர்வு ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவி மக்களையெல்லாம் ஒரே அணில திரட்டுச்சு. இப்படி பல கட்டங்களா நடந்த போராட்டத்துக்கு பிறகு 1948ல நடந்த அந்த சுதந்திர பிரகடனத்தை பற்றி பார்க்கலாம். 1948 February 4. இது வெறும் ஒரு தேதி மட்டும் இல்லங்க, ஒரு தேசத்தோட மறுபிறப்புன்னே சொல்லலாம். பிரிட்டிஷ் கொடி மெல்ல கீழே இறக்கப்பட இலங்கையோட தேசிய கொடி வான வேடிக்கைகளுக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களோட மகிழ்ச்சி ஆரவாரங்களுக்கும் ஆனந்த கண்ணீருக்கும் நடுவ ரொம்பவே பெருமையா மேலே ஏறிச்சு. பல தசாப்த கால இரண்ட பிரிட்டிஷ் ஆட்சியோட முடிவும் ஒரு சுதந்திர இலங்கையோட தொடக்கமும் இந்த நாள்தான். இறுதியா பிரிட்டிஷ் ஆட்சியோட நீண்டகால தாக்கமும் பாரம்பரியமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவுமே வரலாறுங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகத்தையே வடிவமைக்குது.
இன்னைக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷார் விட்டு சென்ற அந்த தேயிலை தோட்டங்களும் இப்போ வரைக்கும் இயங்குற அந்த ரயில்வே அமைப்புகளும் காலனித்துவத்தோட சுவடுகளா அப்படியே தான் இருக்கு. ஆனா மறுபக்கம் இன்னைக்கு சுதந்திர காற்று சுவாசிக்கிற நவீன பாராளுமன்றமும் பல கலாச்சார மக்கள் ஒன்னா இணைந்து வாழ்ற ஒரு சமூகமும் அங்க இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சியோட தாக்கம் ஒரு அடித்தளமா இருந்தாலும் சுதந்திரத்தோட அருமையையும் அதுக்காக அவங்க கொடுத்த விலையையும் அந்த மக்கள் ஒருபோதும் மறக்கவே இல்ல. இந்த வரலாற்று பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். பிரிட்டிஷ் ஆட்சியோட சுவடுகள் இன்னைக்கும் நம்ம கட்டமைப்புகள்ல தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த நிலையில உண்மையான சுதந்திரத்தோட முழு பரிமாணத்தை நாம நிஜமாவே அடைஞ்சிட்டோமா? இந்த கேள்வியை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கத்துக்கிட்டு